ஹாய், வெல்கம் டு ஹிடன் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே சூரியன் தான் நட்சத்திரமாக இருக்குது. இந்த மொத்த சோலார் சிஸ்டம்குள்ளேயும் சூரியனோட மாஸ் மட்டும் 99.8% இருக்குது. மற்ற பிளானட்ஸ் அப்புறம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம்குள்ளே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே சேர்ந்து 0.2% அளவுக்கு தான் வந்து அதுக்கிட்ட மாஸ் இருக்குது. இந்த சோலார் சிஸ்டம்குள்ளே பார்க்கும்போது சூரியன் கிட்ட தான் வந்து அதிகமான மாஸ் இருக்குது. ஆனால் இந்த யூனிவர்ஸ்குள்ளே பல பில்லியன் கணக்கில் வந்து நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் இருக்கிறதுலே வந்து ரொம்ப அதிகமான மாஸ் இருக்கிற ஒரு ஸ்டாரை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிவர்ஸ்லேயே வந்து இருக்கிறதுலே அதிகமான மாஸ் இருக்கிற ஸ்டார் வந்து R136A1. இந்த ஸ்டார் வந்து மில்கி வே கேலக்சியோட அவுட்டர் பார்ட்டில் இருக்குது. பூமியை விட்டு 1,63,000 லைட் இயர் தாண்டி இந்த ஸ்டார் வந்து இருக்குது. முதல்ல 1960லேயே இந்த ஸ்டாரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் பண்ண ரிசர்ச்சில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு நட்சத்திர கூட்டங்கள் மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆகியிருந்துச்சு. ஆனால் அப்போ இருந்த டெக்னாலஜி வச்சு அந்த நட்சத்திர கூட்டங்களுக்குள்ளே என்னெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்குது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதை பற்றி வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியல. அதுக்கப்புறம் 2016 ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக அந்த நட்சத்திர கூட்டங்களை வந்து இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அதில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, 200க்கும் மேலே பிரைட்டாக இருக்கிற ஸ்டார்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆகியிருந்துச்சு. அதில் ஒன்று தான் இந்த யூனிவர்ஸ்லேயே வந்து அதிகமான மாஸ் இருக்கிற R136A1 ஸ்டார். இந்த ஸ்டார் வந்து நம்ம சூரியனை விட 315 மடங்கு அதிகமான மாஸ் இருக்கும். என்னதான் வந்து இந்த ஸ்டாரோட மாஸ் வந்து சூரியனை விட பல மடங்கு அதிகமாக இருந்தாலும் கம்பேரிட்டிவாக வந்து இந்த ஸ்டாரோட சைஸ் வந்து அவ்வளோ பெருசு இல்லை. நம்ம சூரியனை விட 30 மடங்கு தான் வந்து இதோட சைஸ் வந்து பெருசு. எப்படி வந்து இந்த ஸ்டாரோட சைஸ் வந்து சின்னதாக இருந்தோம், ஏன் வந்து இதோட மாஸ் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, நம்ம சூரியன் வந்து எதனால் உருவாயிருக்குன்னா ஹீலியம் அப்புறம் ஹைட்ரஜன். ஆனால் இந்த R136A1 வந்து எதனால் உருவாயிருக்குன்னா ஹீலியம், நைட்ரஜன் அப்புறம் கார்பன். ஹைட்ரஜனை விட நைட்ரஜனும் கார்பனும் ஹெவியாக இருக்கிற ஒரு எலமெண்ட். ஸோ அந்த பிளானட்டோட சைஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் அந்த ஸ்டார் கிட்ட ஹெவியர் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதோட மாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்கேஸ் வந்து இந்த R136A1 ஸ்டார் வந்து நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே இருக்கிற சூரியனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அது அங்கே வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்டாரோட டெம்பரேச்சர் வந்து 53.5 டிகிரி செல்சியஸ். இப்போது நம்ம இருக்கிற சூரியனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 5500 டிகிரி செல்சியஸ் தான். இவ்வளோ அதிகமான டெம்பரேச்சர் வந்து நம்ம பூமியை வந்து ரீச் பண்ணுச்சுன்னா நம்ம பூமி ஃபுல்லாமே வந்து பாலைவனமாக மாறிடும். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த ஸ்டாரோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கிட்ட இருக்கிற எனர்ஜியை வந்து சீக்கிரமாகவே வந்து லூஸ் பண்ணிடும். அதனால் அந்த ஸ்டாரோட வாழ்நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ஸ்டாரோட லைஃப் ஸ்பேன் வந்து வெறும் 3 மில்லியன் வருஷங்கள் தான். ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சூரியனை விட 3000 மடங்கு இந்த ஸ்டாரோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் கிட்டேருந்து நிறைய ரேடியேஷன் வரும். அந்த ரேடியேஷனில் வந்து பூமியில் பட்டுச்சுன்னா அப்புறம் உயிர்கள் வாழக்கூடிய இடமாவே வந்து இந்த பூமி இருக்காது. இந்த வீடியோவில் வந்து R136A1 ஸ்டார் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.